சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து, தொழுதகை தலைமேலேற தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கடிமை செய்வான். தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூதங்கோன் திருவாசகமாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை கண்டாம் சுந்தரிக்கோர் ஞானவானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழிதழலை ஞானம் கற்கும் சரக்கன்றுதான். சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் மன்னிந்தருள் செய்ய இந்த அற்புதமான மார்கழி திங்கள் திருவம்பாவை திருப்புள்ளி எழுச்சி சிறப்பு சொற்பொழிவானது மகான் ஸ்ரீ ஒடுகுத்தூர் சுவாமிகள் திருமணத்திலே 66வது ஆண்டாக மலர்ந்திருக்கின்ற இந்த நல்ல ஆண்டிலே மார்கழி திங்களின் 8வது நாளான இன்று திருவம்பாவையில் உள்ள கோழி சிலம்ப சிலம்பும் குருகும் என்ற 8வது பாடலை சிந்திப்பதற்கு ஒடுகுத்தூர் சுவாமியுடைய குருவருளும் மணிவாசக பெருமானுடைய குருவருளும் நமக்கு கூட்டிய நிலை. சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரம் கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் அம்பாவா என்று பெண்ணடியார்கள் எல்லாம் கூட்டமாக வந்து அடுத்த பெண்ணை எழுப்புகின்ற அருமையான திருக்காட்சி. பெண்ணை எழுப்புகின்ற அருமையான திருக்காட்சி. எங்கள் பாவை போன்ற பெண்ணே, கோழி எல்லா பக்கங்களிலும் கூவிக்கொண்டிருக்கின்றன, பறவைகளெல்லாம் ஒளி எழுப்புகின்றன, வெள்ளிய அந்த சங்குகள் எங்கும் ஒலித்தல் கேட்டு நாதசுரமெல்லாம் அந்த இசையை ஒலி எழுப்புகின்ற நிலையிலே ஒப்பற்ற பரம்பொருளாக விளங்குகின்ற ஒளி வடிவாக இருக்கின்ற மேலான அருள் முதலிய இணையற்ற சிறந்த பொருள்கள் அமைந்த அந்த பெருமானுக்கு நாங்கள் எல்லாம் அந்த பொருள் சேர் புகழ்களாகிய பாடல்களையும் கேட்டாயும் இல்லை, வாழ்ந்து வாழ்வாயாக என்று கூறி, இது என்னதான் உறக்கமோ உன்னுடைய வாயை திறக்கின்றாயும் இல்லை, அருள்கடலாகிய சிவபெருமான் மேலு தான் செய்கின்ற அன்பு நெறி இதுதானோ என்று இனியாவது இந்த பேரூழி காலத்திலும் அழியாமல் தான் ஒருவனே தலைவனாக இருந்து அந்த நிற்கின்ற பெருமானை, உமையம்மையை ஒரு பாகத்திலே கொண்டவனுமாக இருக்கின்ற சிவபெருமானையே நாம் பாடுவோம் என்றவாறு, பாடு என்ற ஒரு செயலை நாம் பாடுவோம் என்றவாறு, பாடு என்ற ஒரு செயலை பல இடங்களிலே மணிவாசக பெருமான் நமக்கு காட்டுகின்ற குறிப்பு. அவர் திருவாசகம் முழுக்க பாடி பாடி இறைவனை வழிபாடு செய்தார். அதனுடைய பயனை இன்று வரை நாம் அனுபவிக்கின்றோம். எனவே அது ஒரு பெருமானே அவன் தனியாக ஊழிக்காலத்திலே தனியாக இருக்கும்போது அவருக்கு படிப்பதற்கு திருவாசகத்தை எழுதி வைத்து கொண்டாராம். அப்படி ஒரு புகழ் பாடல், திருவாசகத்துக்கு மேல் ஒரு வாசகம் இல்லை என்ற அளவிலே விளங்குகின்ற நூல் திருவாசகம். பாடலை பாடி இறைவனிடம் கேட்டாலும் உடனே நமக்கு அருள் கிடைத்துவிடும். ஒவ்வொரு மற்ற பாடல்களுக்கும் திருவாசகத்துக்கும் இருக்கின்ற வித்தியாசம் அதுதான். எனவே அவ்வளவு சிறப்பு திருவாசகத்துக்குரிய அந்த பெருமை. எனவே அதை எப்படி பாட வேண்டும் என்று சான்றோர் பெருமக்கள் எல்லாம் அது உருகி நிறையமையாத ஒன்று.
எந்த செயலை செய்ய வேண்டுமென்றாலும் அன்புதான் அடிப்படை. அன்பில்லாமல் செய்கின்ற எந்த வேலையும் அது பயனளிக்காது. அது வேறு வகையான பலனைத்தான் கொடுக்கும். அது எல்லார் இல்லங்களிலும் நமக்கு தெரிந்து கொள்ளலாம். என்னைக்கெல்லாம் அன்போடு அன்னைக்கு உணவு சமைக்கிறோமோ இருக்கிறோமோ, அன்போடு கணவன் மனைவி பேசிக்கொள்கிறார்களோ, குழந்தைகளிடம் அன்போடு இருக்கணும், அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும். இன்னைக்காவது சண்டை போட்டு கொண்டாலோ வேறு விதமான மனநிலை அன்று சரியாக இல்லை என்றால் அன்னைக்கு முழு நாளும் நமக்கு அந்த அமைதியே இருக்காது. எனவே அந்த அன்புதான் என்னுடைய அருள் நிலைக்கும் அன்புதான் மிக இன்றியமையாத ஒன்று. இந்த ஒரு குணம் நமக்கு வந்துவிட்டால் மார்கழி திங்களுடைய இந்த விடியற்காலை வந்து திருவம்பாவை சிந்தித்தினுடைய பயன் அடைந்து விடலாம். எனவே இதுதான் நம் வாழ்விலே நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த சிறப்பு நிலை. அதற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த சிறப்பு நிலை, அதற்கு அன்பு அடிப்படையாக அமைய வேண்டும். இந்த பெண்ணடியார்கள் எல்லாம் ஒவ்வொருத்தியாக எழுப்பிட்டு வராங்க. வந்தாலும் யாரையும் கோபித்து கொள்ளவே இல்லை. அதுதான் அந்த பதிகங்கள் பாடலிலே நம்முடைய மணிவாசக பெருமான் தான் அந்த பதிகங்கள் பாடலிலே நம்முடைய மணிவாசக பெருமான் காட்டுகின்ற சிறப்பு. சரி சரி இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறியே, எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு அவள் உறக்கம் கலைகிற வரை அவளை எழுப்புகிறார்கள். இதுதான் ஒரு தாய் அன்பு. இப்போ நமக்கெல்லாம் நம்முடைய சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்க, ரெண்டும் தூங்கினா தூங்கட்டன்னு விட்டுருவோம். இல்லைன்னா கோபம் வந்துடும். நமக்கு ரெண்டும் எத்தனை முறை சொல்கிறது உனக்கு அப்படி. இது சிவபெருமானுடைய குணம். இந்த அருள் குணம் எல்லாம் மணிவாசக பெருமான் காட்டுகின்ற இந்த பெண்ணடியார்கள் இருக்கின்ற குணம் அது நிறைந்த குணம். அது அவர்கள் கோபமே இல்லாத ஆன்மீக பெருமான் காட்டுகின்றார். எந்த பெண்ணிடமும் அவர்கள் மீண்டும் கோபித்து கொள்ளவில்லை. என்னமா தூங்குற, எந்திரி, நாங்களாம் பாடிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அந்த பெண்ணிடம் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அவள் எழுகின்ற காலம் வரை. இறைவன் நமக்கு எத்தனை பிறவிகளில் துணையாக இருக்கிறார்னா கோடிக்கணக்கான பிறவிகளில் கோடிக்கணக்கான பிறவிகளிலே தாயும் தந்தையும் வந்து அறிவுறுத்திக்கிட்டே வரார். இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றேன் என்ற உணர்வை காட்டுகிறார். எனவே இந்த உணர்வு ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு தொடர்ச்சியாக இருக்கும். இந்த பிறவியிலும் வந்து இறைவனை மறந்து விட்டால் அதற்காக தொடர்ச்சியாக இருக்கும். இந்த பிறவியிலும் வந்து இறைவனை மறந்து விட்டால் அதற்காக அவர் ஒன்றும் கவலைப்படவே மாட்டார். அடுத்த பிறவிக்கும் அவர் தயாராக காத்திருப்பார். சரி, இந்த பிறவியில் பாவம் அந்த குழந்தையால் முடியல, வருகின்ற அடுத்த பிறவிகளாவது கொடுப்போம் என்பதுதான் அவருடைய கருணை. ஆனால் அதனால்தான் தாயிற் சிறந்த பெற்று ஈன்றெடுத்த தாய்க்கு கூட ஒரு சில நேரம் கோபம் வந்துடும். வந்து குழந்தையை கடிந்து கொள்வாள், அடித்து விடுவாள். ஆனால் இறைவன் எந்த நிலையிலும் அந்த கருணையை விட்டு அவன் அகல்வதே இல்லை. அப்போ மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவரவர்கள் செய்த வினைக்கு உரிய ஆக வேண்டும். இது சட்டம். ஒரு இயக்கம் எப்படி ஒரு ஆன்மா பிறந்து இறந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நியதி பிரகாரம் நடக்கின்ற முறைகள். அதனால்தான் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் இந்த அறநிலைப்படி வாழ்வதை அறிவுறுத்தி கொண்டே இருப்பார். அறநிலையில் வாழ்பவர்களுக்கு எந்த இடையூறும் வராது. சிவாய் ஒரு நாளும் இல்லை. அதனால ஒரு நாளைக்கு சிவாய நம்மன்னு சொன்ன வாட்டி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்ற நிலையிலே நம்முடைய சான்றோர் பெருமக்கள். அதனாலதான் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கருவேல், ஈவது விளக்கில், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடல். என்ன அற்புதமான ஒரு முதல்ல நாம் ஆத்திச்சூடி தான் படிக்கணும். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அறம் தெரிந்து விட்டால் அந்த உயிர் பிழைத்துக் கொள்ளும். அறத்தின்படி வாழ தெரியலன்னா அந்த ஆன்மா கண்டிப்பாக கஷ்டப்பட்டே ஆக வேண்டும். இது நியதி, அடிப்படை. ஒரு வீட்டிற்கு எவ்வளவு அந்த கடைக்கால், இந்த ஃபவுண்டேஷன் சொல்கிற கடைக்கால் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் வாழ்க்கைக்கு அறம் மிக 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 இன்றியமையாத ஒன்று. இது எந்த செயலாக இருந்தாலும். அதனால்தான் பெருமான் வந்து அறத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார். பெருமான் வந்து ஒரு இடத்துல நிற்கணும், அமர்ந்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லா நிலையிலும் எங்கும் நிறைந்த பரம்பொருள். அவர் எதற்கு அமர்ந்திருக்கின்றார்? எங்கும் நிறைந்த பரம்பொருள். அவர் எதற்கு அமர்ந்திருக்கின்றார்? நந்தியின் மேல் எதற்கு அமர்ந்திருக்கிறார்? ஏன் வெள்ளை வண்ணத்தில் இருக்குது? அது ஏன் சிகப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடாதா? இல்லையா? ஒரு சிகப்பு காலையில் வந்து உட்கார்ந்தா யார் வேணான்னா சொல்ல போகிறோம் இல்லையா?
எனவே அந்த வெண்மை தூய்மையை குறிக்கின்றது. அறத்தின் வடி, அறத்தின் மேல் அமர்ந்து அவன் அருள் செய்கின்ற சிறப்பு. எனவே அறம்தான் வாழ்க்கையில் மிக மிக இன்றியமையாத ஒன்று. அது பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கறதுனா கூட அது அறத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். நல்ல பொருளை தான் கொடுக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச சட்டை, எது ரொம்ப பழசாய்ப்பி கலரில் மங்கி போயிருக்குது அதை கொடுப்பாங்க. அது குற்றம் உடைய நிலை, அதுக்கு புண்ணியம்லாம் வராது. தூக்கி போடுறதை யாரும் எடுத்துட்டு போறது அது வேற வேலை. நாம் தானமாக கொடுக்கிற நல்ல பொருளை தான் கொடுக்க வேண்டும். நீங்க நாயன்மார்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு தான் அமைந்திருக்கு. ஒரு பொருள் நம்ம கையில் இருக்குது, ஒன்று கொஞ்சம் உடஞ்சி இருக்குது, இன்னொன்று உடையாமல் இருக்குது. எதை கொடுப்பாங்க அப்படின்னா, கேட்குற ஆள் பெரிய ஆளாக இருந்தால் நல்லதை கொடுத்துருவோம். கேட்குறவர் ரொம்ப சாதாரண ஒரு ஒரு பார்க்குறதுக்கு பிச்சைக்காரர் மாதிரி சிம்பிளாக இருக்கிறார். ஒரு ஐயா எதா கொடுங்கன்னா இது எதை பார்ப்போம்னா இந்த உடஞ்சி போயிருக்கிறத கொடுத்துருவோம். எதா கொடுங்கன்னா இது எதை பார்ப்போம்னா இந்த உடஞ்சி போயிருக்கிறத கொடுத்துருவோம். இதுதான் நம்ம மனநிலையில் இருக்கின்ற ஒன்று. அங்கே தான் இறைவன் கரெக்டாக குறுக்க நிற்பார். இது அறத்திற்கு மாறான செயல். அந்த இடத்துல நல்ல பொருள் எதுவோ அதை கொடுத்தால்தான் புண்ணியம். இன்னைக்கு மக்கள் துன்பப்படுவதற்கு காரணமே புண்ணியம் செய்யாதது தான். சிவபெருமானை வழிபாடு செய்யாதது தான் அவருடைய துன்பத்திற்கு, வறுமைக்கு காரணம், ஏழ்மைக்கு காரணம். அவர்கள் செய்த அந்த மரம் அறத்திற்கு மாறாக செய்த நிலை. எனவே அறம்தான் இன்றியமையாதது. இந்த பெண்ணடியார்களை வைத்து மணிவாசக பெருமான் நேற்று 4 மணிக்கு எங்கள் வீட்டில் எந்திரிச்சிட்டாங்க, இன்னைக்கு 4:45 தான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்குறது முடியல. அப்போ என்ன தெரியுது? அந்த உறக்கம் என்ற ஒன்று வலிமை உடையது. அதை வெல்லணும்னா அவ்வளோ எளிதல்ல. இப்போ இந்த 30 நாளுக்கு பயிற்சி, 4 மணிக்குன்னா 30 நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் சோம்பல் வந்தால் கூட இல்லை எந்திருவோம் அப்படின்னு ஒரு மனநிலை உருவாகி அந்த அந்த ஊக்கம் வந்துவிடும். எனவே இந்த பெண்ணடியார்கள்லாம் அற்புதமாக இன்றைய செய்தியிலே அருளுகின்ற நிலை. கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கன். சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கன். இந்த கோழி சிலம்புதல் அது விடியற் காலையிலே நம்மை எழுப்பு. அந்த உயிரினத்திற்கு பாருங்க, எத்தனையோ பறவைகள் இருந்தாலும் முதல்ல கோழியை தான் சாமி எழுப்புறார். கோழி நம்மளை எழுப்புது. அட கோழியை யார் கோழி நம்மளை எழுப்புது. அட கோழியை யார் எழுப்புறா இல்லையா? அது தூங்குறது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நம்மளால் தூங்க முடியாது. எப்படி தூங்கும்? எங்கே உட்கார்ந்துருக்கு. நம்ம இங்கெல்லாம் வந்து கீழே தரையில் கூண்டு வச்சு வச்சுக்கணும். ஆனால் உண்மையில் அதை விட்டுட்டு அப்படியே தூங்கும். நீங்கள் அந்த கூடையில் வைத்து பழகிட்டீங்கன்னா, அந்த சின்ன குஞ்சாக இருக்கும் பொழுதுருந்தே கூடையில் வச்சு அடை காத்து அந்த மூடி பழகிட்டிங்கன்னா அங்கே தான் வந்து உட்காரும். ஆனால் உண்மையாக இயல்பாகவே விட்டுட்டிங்கன்னா அது பறந்து பக்கத்தில் இருக்கிற செடி மரங்களில் போய் உட்கார்ந்து தான் தூங்கும். அப்படி தூங்கும். அப்போ அந்த தூக்கம் எப்படி இருக்கும்? அது ஆழ்ந்த தூக்கம் தூங்கிச்சுன்னா கீழே விழுந்துடும். அது அதனுடைய தூக்கம் அரை தூக்கமாக இருக்கும். அது கண்ணு பார்த்துருக்கீங்களா? மூடவே அப்படி மூடின மாதிரி இருக்கும், அப்படியே விழித்துக்கொள்ளும். அப்படி அந்த விழிப்பு நிலையில் அந்த கோழியை இறைவன் எழுப்பி நம்மை எழுப்புகிறார். அதனால தான் முருகப்பெருமான் கோழி கொடியை வச்சிருக்கிறார். சேவல் கொடியோடு பெருமான் வைத்திருக்கிற கொடி சேவல் கொடி. இப்போ காலையில் எழுப்புறது ஆண் கோழியா பெண் கோழியா? ஆண் கோழி தான், சேவல் தான் எழுப்பு. அதான் அதில் கூவுகின்ற காலையில் கூவுவது சேவல். மக்களை எழுப்பி கொண்டே இருத்தல், விழிப்பு நிலையில் வைப்பவன் முருகப்பெருமான். அந்த கொடி வெற்றி கொடி. இவ்வளவு ஒவ்வொரு நிலையிலும் சிறப்பாக இந்த கோழியினுடைய சிறப்பு. எனவே அது வைகரையில் விடியற் காலையிலே கூவும். காக்கை முதலிய பறவைகளெல்லாம் இந்த விடியற்காலில் எழுந்து அந்த ஒலி எழுப்பும். இந்த கோழிகள்லாம் பழைய காலத்தில் இல்லங்கள் தோறும் வளர்த்தாங்க. அதுதான் அலாரம். இப்போல்லாம் மொபைல் தான் வச்சுருக்கிற அலாரமாக இருக்குது. பழைய காலத்தில் கோழி தான் அலாரமே. முதல்ல கூவிச்சுன்னா 3 மணி ஆச்சிருச்சு. பழைய காலத்தில் கோழி தான் அலாரமே. முதல்ல கூவிச்சுன்னா 3 மணி ஆச்சிருச்சு. இப்போ 3 மணி இருக்கும் அப்படி மாதிரி எங்கள் அப்பா. அவர் 3 மணிக்கு எந்திரிச்சிருவார் நாள்தோறும்.
4 மணிக்கு 5:30க்கு மேலே தூங்க விட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 5:30க்கு மேலே தூங்கினதா நான் எப்போ தூங்கினேன்னா பெங்களூர் வந்து வீட்டுக்கு போனால் என்னை மட்டும் எழுப்ப மாட்டாங்க. இரவு பயனாக இருக்க உடம்பு சோர்வாக இருக்கோ தூக்கட்டும் அப்படின்னு எங்கள் அப்பா அவனை மட்டும் எழுப்ப வேண்டான்னு சொல்கிறார். 5:30க்கு மேலே 6:30 மணிக்கு தூங்கினாலும் எழுப்ப மாட்டார். 7 மணி ஆச்சுனாலும் அதுக்கு மேலே நான் தான் எழுப்புவேன். அதுக்கு முன்னாடி 5:30 மணிக்கு மேலே எங்கள் வீட்டில் யாருமே தூங்க முடியாது. ஆனால் விடியர்கள் பொழுது விடியும் பொழுது உறங்குவது தவறு என்று அந்த அறத்திற்கு மாறாக அதை வைத்திருந்தாங்க. பொழுது சாயும் பொழுதும் உடம்பே சரியில்லைன்னா கூட எந்திரிச்சு உடம்பு சரியில்லாம் படுத்துருக்கிறாருன்னு வச்சிங்களேன், சாயங்காலம் பொழுதுறங்க நேரத்தில் படுக்கக்கூடாது, எந்திரிச்சாவது உட்காந்துன்னு எழுப்பி உட்கார வச்சுருவோம். எவ்வளவு அற்புதம் உட்கார வச்சுருவோம். எவ்வளவு அற்புதமான அந்த வாழ்க்கை முறையை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த கோழிகள் எல்லாம் விடியற் காலையில் எழுந்து அந்த நம்மை எழுப்புகின்ற நிலை, இந்த ஓசை, அது இந்த இயற்கையாக இந்த ஓசையெல்லாம் அனுபவித்து அந்த பெரியோர்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்காத போது அனுபவித்து அந்த பெரியோர்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்காத போது ஏக்கமாக இருக்கும். நீங்கள் கிராமங்களில் தான் இந்த அனுபவம் கிடைக்கும். இங்கேயும் கொஞ்சம் கிராமத்து அளவு பழைய காலத்தில் இருந்த நகரம் இப்போல்லாம் ரொம்ப அதிகமான வளர்ச்சியில் இந்த மரங்களெல்லாம் எடுத்து அந்த பறவைகளெல்லாம் தங்க விடாததால் அந்த ஒலிகளெல்லாம் கேட்காம போகுது. உண்மையிலே அந்த ஒலிகளுக்கு பேராற்றல் உண்டு. எல்லாம் நாதம், இந்த இசை. இந்த இசையை ரசிக்க தெரிந்து விட்டால் இறைவன் அருள் புரிந்துவிடும். அதனால தான் அந்த இசையை இசைத்து பாடுதல், அதை பாட்டாக வைத்து இசையாக வைத்து அந்த பாடல்களையும் பண்ணோடு பாடுதல் என்று வைத்து அதற்கு ஒரு